ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான மசாலா ரைஸ் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 400 கிராம், காய்ந்த மிளகாய் 5, பூண்டு 6 பல், தேங்காய் சிறு துண்டு, இஞ்சி 1 இன்ச் நீளத்துக்கு எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், உப்பு மற்றும் எண்ணெய். கடாயில் அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா அரிசி மாவு வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே அரிசி மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் காய்ந்த மிளகாய், பூண்டு பற்கள், இஞ்சி, தேங்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம அரிசி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். நான் இப்போ 400 கிராம் அரிசி மாவு எடுத்தேன். அதை டம்ளரில் வச்சு பார்க்கும்போது எனக்கு 2 டம்ளர் வந்துச்சு. அதனால் நான் அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மாவு வறுத்து வச்சுருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், இது கூட நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கட்டையை எடுத்து வச்சு அது மேலே இலை அல்லது பிளாஸ்டிக் கவர் எதுவானாலும் எடுத்து அது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி நம்ம கையை வச்சு அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச அந்த பூரியை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பூரி பார்த்திங்கன்னா நல்லா செவந்து மொறுமொறுன்னு இருக்குது. இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பூரியையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மசாலா ரைஸ் பூரி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.